Very good morning, students. Today we are going to see what is magic tea. ஸோ மேஜிக் டீ இன்னைக்கு மேஜிக் டீயோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட எஸ் மேட்ரிக்ஸை எப்படி டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் வியூ ஆஃப் மேஜிக் டீ. The magic tea is a 4-port junction device. The port 1 and port 2 are collinear arms or side arms. Port 3 is the E arm and port 4 is the H arm. மேஜிக் டீனா 4 போர்ட் ஜங்ஷன் உள்ள டிவைஸ். அதில் போர்ட் 1 அண்ட் போர்ட் 2 சைட் ஆர்ம் அல்ல குலினியர் ஆர்ம்ஸ்னு சொல்லுவோம். போர்ட் 3 இ ஆர்ம்னு சொல்லுவோம். போர்ட் 4 ஹெச் ஆர்ம்னு சொல்லுவோம். ஸோ the ports are designated under the following names. So here the port 3 is the port 3. Port 3 is the E arm and port 4 is the H arm. The E arm is also called as series arm and H arm is also called as shunt arm. So the function of E arm is it divides equally the signal into 180 degree out of phase. The signal will be divided as out of phase signals. In H arm, the signals will be divided in phase. In E arm, the output will be the product difference and in H arm, the output will be the sum. ஸோ இஆம் போர்ட் 3 தான் நம்ம இஆம்னு சொல்கிறோம். அந்த இஆமுக்கு இன்னொரு நேம் சீரிஸ் ஆம்னு சொல்லுவோம். ஸோ இந்த இஆம் வழியாக நம்ம கொடுக்குற சிக்னல்ஸ் 2 போர்ட் வழியாக டிவைட் ஆகும்போது அவுட் ஆஃப் ஃபேஸ் சிக்னல்ஸாக டிவைட் ஆகும். ஸோ சப்போஸ் நம்ம ஒரு போர்ட்டில் நம்ம சிக்னல் இன்புட் சிக்னல் கொடுத்தோன்னா 2 போர்ட் வழியாக அவுட்புட் வரும். தட் வில் பி ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த சிக்னல். என்ன இன்புட் சிக்னல் கொடுக்குறோமோ அவுட்புட் சிக்னல் அதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்கும். ஹெச்ஆம் வந்து இங்கே போர்ட் 4 நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு நேம் ஷண்ட் ஆர்ம். அந்த சிக்னல் வந்து இன்ஃபேஸாக டிவைட் ஆகும். ஸோ நம்ம ஒரு போர்ட்டில் இன்புட் கொடுக்குறோன்னா நமக்கு வந்து இன்னொரு 2 போர்ட்டில் நம்ம சிக்னல் கொடுக்குறோன்னா நமக்கு தேர்ட் போர்ட்டில் வர சிக்னல் வந்து சம் ஆஃப் சிக்னல்ஸாக நமக்கு கிடைக்கும். So the series arm, if the signal is fed into the series arm, that is port 3 வழியா நம்ம இங்க input signal கொடுக்குறோம்னா power divides equally into side arms. நம்ம port 3 வழியா கொடுக்குறோம்னா port 1 and port 2ல signal output கிடைக்கும். அந்த signal output வரது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா out of phase signal-ஆ இருக்கும். The shunt arm remains completely isolated. ஓகேவா? ஸோ நம்ம போர்ட் 3ல இன்புட் சிக்னல் கொடுத்தோம்னா போர்ட் 1 அண்ட் போர்ட் 2ல அவுட்புட் சிக்னல் கிடைக்கும். அந்த போர்ட் 1 அண்ட் போர்ட் 2ல கிடைக்கிற அவுட்புட் சிக்னல் இட் வில் பி கம்ப்ளீட்லி 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். அந்த சிக்னல் வந்து ஃபோர்த் போர்ட்டுக்கு வராது. there will be no coupling to the fourth port. Similarly, if the signal is fed into the shunt arm, port 4க்கு input கொடுக்குறோம்னா the power divides equally into the side arms and they propagate in phase. நம்ம கொடுக்குற இங்க போர்ட் 4 வழியா இன்புட் கொடுக்குறோம்னா இந்த போர்ட் 1 அண்ட் போர்ட் 2 வழியா அவுட்புட் சிக்னல் கிடைக்கும். அந்த அவுட்புட் சிக்னல் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபேஸ் சிக்னலா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த போர்ட் 3க்கு நமக்கு சிக்னல் எதுவும் போகாது. there will be no signal coupled to the series arm or port 3. So suppose example, a signal is fed into the side arms. கொடுக்குறோம்னா side arm divides equally into the series and shunt arm with no coupling to the other side arm. Therefore, the feeding signals to both side arms simultaneously allow the magic tea to produce some and different signals simultaneously. Suppose example, இப்போ நம்ம போர்ட் 3ல இன்புட் கொடுத்தா எப்படி இருக்கும்னு பார்த்தோம், போர்ட் 4ல இன்புட் கொடுத்தா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இப்போ போர்ட் 1 அண்ட் போர்ட் 2ல இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு வர அவுட்புட் சிக்னல் எதில் கிடைக்கும்னா போர்ட் 3ல கிடைக்கும், போர்ட் 4ல கிடைக்கும். ஓகே, if you are feeding the signal into port A and port B means you will get the output at port 3 and port 4. The output signal which you are getting at port 3, it will be the difference of the A and B signal, and the output signal which you are getting at port 4, it will be the sum of two signals.
ஓகேவா? இப்ப போர்ட் ஏ அண்ட் போர்ட் பில இன்புட் குடுத்தீங்கன்னா, போர்ட் 3ல அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட் எப்படி இருக்கும்னா, அந்த ஏ அண்ட் பி சிக்னலோட டிஃபரண்ட் சிக்னலா இருக்கும். ஏ அண்ட் பில இன்புட் குடுக்குறோம்னா, போர்ட் 4ல அவுட்புட் கிடைக்கும். அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் சிக்னல்ஸா இருக்கும். இப்ப நம்ம பார்த்த எல்லாமே, இப்ப நம்ம ஈக்குவேஷனா நம்ம சர்க்குலேட் பண்ண போறோம். ஈக்குவேஷனா நம்ம மாத்துனா தான் நம்ம வந்து இந்த மேஜிக் டீக்கு எஸ் மேட்ரிக்ஸ கண்டுபிடிக்க முடியும். ஸோ எ வேவ் இன்சிடென்ட் அட் போர்ட் 3 divides the equally between port 1 and port 2 but opposite in phase with no coupling to port 4. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் படத்துல இதான் பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் படத்துல என்ன பார்த்தோம்? இந்த பார்த்தோம். போர்ட் 3ல இன்புட் கொடுத்தா போர்ட் 1 அண்ட் போர்ட் 2ல கிடைக்கும். போர்ட் 4க்கு எந்த கப்ளிங்கும் இருக்காதுன்னு பார்த்தோம். அதுதான் நம்ம இப்ப என்னவா பண்றோம்? ஈக்குவேஷனா மாத்துறோம். ஈக்குவேஷனா மாத்தணும்னா S43 is equal to S34 is equal to 0. அதாவது தேர்ட் போர்ட்டுக்கும் ஃபோர்த் போர்ட்டுக்கும் எந்த கப்ளிங்கும் கிடையாது அப்படின்னு தான் நம்ம ஜீரோன்னு சொல்லி நம்ம ஈக்குவேஷனா ரெப்ரசென்ட் பண்றோம். அதுதான் S43 is equal to S34 is equal to 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் a wave fed into one collinear port port 1 and to port 2க்கு கொடுக்கும் பொழுது நமக்கு செப்பரேட்டா ஐசோலேட் ஆயிருக்கும். இப்ப போர்ட் 1 அண்ட் போர்ட் 2ல கொடுக்குற இன்புட் போர்ட் 2 அண்ட் 1ல கிடைக்காது. S12 is equal to S21 is equal to 0. சில போர்ட்ல நம்ம சில டிவைசஸ்ல மைக்ரோவேவ் டிவைசஸ்ல பார்த்தோம்னா நம்ம இந்த போர்ட்ல கொடுக்கறது S12ல கொடுக்கறது S21க்கு ஈக்குவலா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த மேஜிக் டீயை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் போர்ட்ல கொடுக்குற இன்புட் செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல வர அவுட்புட்டுக்கு ஈக்குவல் ஆகாது. ஓகேவா? தே ஆர் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட். அதை இண்டிகேட் பண்ண தான் நம்ம S12 is equal to S21 is equal to 0 அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்றோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன். therefore ஐடியல் லாஸ்லெஸ் T மேட்ச்ட். ஸோ நம்ம ஐடியலா நம்ம வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் போர்ட் வந்து செப்பரேட்லி நம்ம என்னது ஐசோலேட்டட். நம்ம படத்திலே பார்த்தோம். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த சிக்னல்ல பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டுக்கு நமக்கு செப்பரேட்லி ஐசோலேட்டட்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடியில இதுல செப்பரேட்லி ஐசோலேட்டட் பார்த்தோம். இதை வந்து நம்ம ஈக்குவேஷனா ரெப்ரசென்ட் பண்ணும் பொழுது S33 is equal to S44 is equal to 0 அப்படின்னு ஈக்குவேஷனா மாத்திக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பார்த்து என்னென்ன ரெப்ரசென்ட் பண்ணணும் அதை எல்லாமே ஈக்குவேஷனா நம்ம கன்வெர்ட் பண்ணாதான் நம்மளால we can find out the S matrix. ஸோ இப்போ நீங்கள் என்னோட யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸாக நான் வந்து இ பிளேன் டீயோட எஸ் மேட்ரிக்ஸ் டெரைவ் பண்ணியிருக்கேன். ஹெச் பிளேன் டீயோட எஸ் மேட்ரிக்ஸை டெரைவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்க்கலன்னா அந்த என்னோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இ பிளேனுக்கு தனியாக டெரைவ் பண்ணியிருக்கேன். ஹெச் பிளேன் டீக்கு தனியாக டெரைவ் பண்ணியிருக்கேன். அதோட காம்பினேஷன் தான் இப்போ மேஜிக் டீயில் நம்ம பார்க்குறோம். இ பிளேன் டீக்கு 3 போர்ட் மேட்ரிக்ஸ், ஹெச் பிளேன் டீக்கு 3 போர்ட் மேட்ரிக்ஸ். பட் மேஜிக் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 4x4 மேட்ரிக்ஸ். ஸோ மேஜிக் டீக்கு 4 போர்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து we are going to derive 4x4 எஸ் மேட்ரிக்ஸ். அப்போ S11, S12, S13, S14 அதே மாதிரி S44 வரைக்கும் எஸ் மேட்ரிக்ஸை எழுதிக்கிறோம். நம்ம இ பிளேன் டி எஸ் மேட்ரிக்ஸ் டெரிவேஷன்லையும் பார்த்துருப்பீங்க. ஹெச் பிளேன் டி எஸ் மேட்ரிக்ஸ் டெரிவேஷன்லையும் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 2 ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியும் யூனிட்டரி ப்ராப்பர்ட்டியும். ஏன்னா எஸ் மேட்ரிக்ஸோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதுதான். சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி யூனிட்டரி ப்ராப்பர்ட்டி சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம வி கேன் ஃபைண்ட் அவுட் த எஸ் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டினா என்ன? Sij is equal to Sji. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ்ல என்னென்ன சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி படி வரும்னு பார்த்தோன்னா S14 is equal to S41, S24 is equal to S42, S31 is equal to S13, minus S23 is equal to minus 32. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நம்ம இந்த எஸ் மேட்ரிக்ஸ் ஃபோர்த்து எஸ் மேட்ரிக்ஸ் இது ஜென்ரல் எஸ் மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்டு அப்புறம் தேர்டு இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனை இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்படி வருமோ அதை நான் ஒரு டயக்ராம் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம யூனிட்டரி ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த யூனிட்டரி ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 1, 2, 3 அண்ட் 5 அந்த ஈக்குவேஷனை ஜென்ரல் மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், யூனிட்டரி ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். யூனிட்டரி ப்ராப்பர்ட்டி நமக்கு எஸ் மேட்ரிக்ஸ் இன்டூ எஸ் மேட்ரிக்ஸ் கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ். இதான் நமக்கு யூனிட்டரி ப்ராப்பர்ட்டி. அப்போ எஸ் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்ச எஸ் மேட்ரிக்ஸ் அந்த 4 ஈக்குவேஷனை ஜென்ரல் எஸ் மேட்ரிக்ஸ் அதை டெரைவ் பண்ணும்போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கும். அதை வந்து அதோட கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கணும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா அந்த டயக்னல் எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு என்னவா இருக்கும், 1ஆ இருக்கும். ஸோ ஃப்ரம் த யூனிட்டரி ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து இந்த யூனிட்டரி ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணுறோம், ரோ 1 அண்ட் 2 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ரோ 3 அண்ட் 4 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டரி ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோஸ் 1 அண்ட் 2 இந்த ரோ இன்டூ இந்த காலமை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த ரோ இந்த காலம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்னென்ன வரும், S11 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 ஈக்குவேஷனும் வரும். ஃபர்ஸ்ட் ரோ காலமை மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்கும். செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 8th ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ கிடைக்கும் பொழுது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது பாருங்க, இங்கேயும் இந்த 7th ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த 8th ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணும்பொழுது இங்கே S12 இருக்கு, இங்கே S13 இருக்கு, இங்கே S14 இருக்கு. ஸோ இதில் ரெண்டு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டேர்ம்ஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா S11 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு S11 ஸ்கொயர் ஈக்குவல் டு S22 ஸ்கொயர். கரெக்டா? S11 ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும், S11 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும், S22 ஸ்கொயர். அது நமக்கு என்னது, 9th ஈக்குவேஷன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமை மல்டிப்ளை பண்ணும்பொழுதும் செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணும்பொழுதும் நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் என்னது, இந்த 9th ஈக்குவேஷன் S11 இஸ் ஈக்குவல் டு S22. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா தேர்ட் ரோ தேர்ட் காலமை மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபோர்த் காலமை மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குன்னா S13 ஸ்கொயர் பிளஸ் S13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 2S13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த 2 இங்கே பக்கம் கொண்டு வந்துடுங்க. S13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ S13 இஸ் ஈக்குவல் டு என்னது, 1/√2. அதே மாதிரி ஃபோர்த் காலமை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா S14 ஸ்கொயர் பிளஸ் S14 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 2S14 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ S14 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், S14 இஸ் ஈக்குவல் டு 1/√2. அப்போ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும்போதும் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும்போதும் நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் S11 இஸ் ஈக்குவல் டு S22. அதே மாதிரி தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் S13 இஸ் ஈக்குவல் டு 1/√2. ஃபோர்த் காலம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வேல்யூ வந்து S14 இஸ் ஈக்குவல் டு 1/√2. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கொண்டு போய் 7th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன்ல இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஈக்குவேஷன்ஸை, அதாவது 9, 10, 11 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை கொண்டு வந்து இந்த வேல்யூஸை கொண்டு வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம், இந்த 7th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 7th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன இருக்கும்னா S11 பிளஸ் S11 ஸ்கொயர் பிளஸ் S12 ஸ்கொயர் பிளஸ் 1/2 பிளஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஹாஃப் நமக்கு ஆட் பண்ணோன்னா 1 கிடைக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனால் S11 ஸ்கொயர் பிளஸ் S12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 வரும். அப்போ S11 வேல்யூ 0, S12 வேல்யூ 0. அப்புறம் 9th அண்ட் 12th ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ணோம்னா 9th ஈக்குவேஷன் என்ன, S11 என்ன வேல்யூவோ அதே தான் S22. நம்ம S11 வேல்யூ தான் நம்ம என்ன டிரைவ் பண்ணியிருக்கோம், 0ன்னு டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ S22 வேல்யூ நமக்கு என்ன வரும், 0வே தான் வரும். கரெக்டா? அப்போ இந்த எஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் மேஜிக் டீயை நம்ம இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாமே அந்த ஜென்ரல் எஸ் மேட்ரிக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு இதான் எஸ் மேட்ரிக்ஸ் வரும். கிடைச்ச வேல்யூ எல்லாமே நமக்கு என்ன வரும், 1/√2ன்னு கிடைக்கும். அந்த வேல்யூல 1/√2வை நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஐடியல் மேஜிக் டீயோட எஸ் மேட்ரிக்ஸ் என்னன்னா 1/√2 இஸ் ஈக்குவல் டு 0, 0, 1, 1, 0, 0, -1, 1, 1, -1, 0, 0, 1, 1, 0, 0. ஸோ இதான் ஃபைனல் எஸ் மேட்ரிக்ஸ். அப்போ மேஜிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 போர்ட் ஜங்ஷனில்
2 போர்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுறதுனால, ஆட்டோமேட்டிக்கா அதர் 2 போர்ட்ஸும் நமக்கு மேட்ச் ஆயிடும். நமக்கு 4 போர்ட்டையும் மேட்ச் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. So, in the 4 port junction, if any 2 ports are perfectly matched to the junction, then the other remaining 2 ports are also automatically matched. Such a function is called magic T. So, the real world applications of magic T are it is used for mixing the two signals. ரெண்டு signals mix பண்றது combine பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். duplex பண்றதுக்கும் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் சைடில் டியூப்ளெக்ஸிங் பண்ணுறதுக்கும் இந்த ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். சம் அண்ட் டிஃப்ரெண்ட் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நம்ம மேஜிக் டிவை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் இம்பிடன்ஸ் மேட்சிங், டிரான்ஸ்மிட்டர் கப்ளிங். தீஸ் ஆர் த ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேஜிக் டி. ஓகே. So, thank you, children. If you have any doubts, you can mail it to drsjanani@gmail.com. If you like this video, please like, share, and subscribe to your friends. Thank you, students.